கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாத்துக்கும் இது ஒரு தாய் கிழவி வேணும். செம்ம ஆக்டிங். நடிகை வேலுடைய மகள் கேக்கா வேணும். சூப்பரா இருக்குங்க படம். கலையரசின் உண்மையாவே அவங்க நிரூபிச்சிட்டாங்க. சூப்பரா இருக்குங்க. நான் கட்டாயம் ராதிகா மேம்காவே பார்க்கலாம். ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு தாய் கிழவி அவங்க. சூப்பரா இருக்குங்க படம். சூப்பரா இருக்குங்க. ஒரு பாட்டுமே கமல்ஹாசன் சாரோட அந்த மாதிரி இல்ல சார். ஜஸ்ட் ஒரு காமெடி. 99% காமெடி. என்ன சொல்றது, 100% சுயமா பெண்கள் சிந்திக்கணும். பெண்களுக்கான ஒரு படம் தரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார், பெண்களுக்கான ஒரு படம் சார். பெண்கள் சுயமா இருக்கணும். யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. சுயமா சிந்திக்கணும், சம்பாதிக்கணும். அதுதான் சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கு. பெண்கள் கண்டிப்பா வந்து பார்க்கணும். 90% 99% ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் சார். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு சார். உண்மையான கிழவி தான் சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா சார். ஆமா சார். சூப்பரா இருக்கு சார். இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய படம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சூப்பரா இருக்கு. முதல் படம் மாதிரி தெரியல சார். ஆக்சுவலி 10-15 படம் பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நாங்க சிரிச்சுட்டு தான் சார் இருக்கோம். சிரிச்சு கல்ல தண்ணிலாம் வந்துருச்சு. சென்டிமெண்ட்டும் சூப்பரா இருக்கான். ஸ்கிரீன் ஓரளவுக்கு ஃபுல்லா தான் சார் இருந்தது. பார்க்கலாம். இனிமே மக்கள் பார்த்துட்டு வருவாங்க. படம் தரமா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள். காமெடியா இருந்தது. நல்லா பக்காவா எடுத்திருக்காங்க. ஃபேமிலி பேஸ் பண்ணுவேன். ஃபேமிலியா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஒரு பொண்ணு இப்போ ஒரு ஆம்பளை துணை இல்லாம எப்படி இருக்கணும்னு இந்த படம் பார்த்தா கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மூவி. அவங்க செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, அந்த மேக்கப்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? சொல்றாங்க எல்லாரும் மேக்கப் 20 கிலோ தூக்குற பேர் இருக்குனாங்க. அவங்க கால்ல வர ஒஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல, உண்மையா பொய்யான்னு தெரியல. படம் நல்லா சூப்பரா இருக்கு. அவங்க கதாபாத்திரமே கொஞ்சம் தான் இருக்கு. ஸ்கிரீன் அவங்க கொஞ்சம் தான் நடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப அவங்களுக்கு தான் இது இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு அவங்களோட. அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் நடிச்சிருக்கு? பென்னி குயில் என்ற கேரக்டர், அவர் பேர் தெரியல எனக்கு. சிங்கம்புலியா? அவரு சிங்கம்புலி. அவரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் நல்லா இருக்கு. வேற யாரும் நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேர் கேரக்டர் நல்லா கொஞ்சம் ஹெவியா காமிச்சிருக்காங்க. அந்த என்ன படத்துல ஏதாவது மெசேஜ் சொல்ல வராங்களா? நிறைய மெசேஜ் இருக்கு. யாரை சொல்ல ஒவ்வொன்னா சொல்லுங்க. படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சொல்லு, சும்மா என்னென்ன மெசேஜ் ஒரு பாயிண்டா சொல்லி விடு. நம்ம ஃபுட்டேஜ் வேணும்ல. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். பெண்கள் தனியா கத்துப்பாங்க இந்த படத்தை பார்த்து. அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்குறா. அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்குது. கல்யாணம் பண்ணாமே பெண்கள் எப்படி தனியா இருக்கணும்னா இதை பார்த்து கூட கத்துக்கலாம். அப்படி கூட இருக்கு. ஏன் அப்படி கத்துக்கணும்? பெண்கள் கல்யாணம் பண்ணி பாதி பேர் ரொம்ப இது பண்ணி போறாங்கல்ல. அந்த மாரி இல்லாம இப்ப இது பார்த்தாங்கன்னா நம்ம தனியா கூட இருக்கலாம் போல அப்படின்னு ஒரு வரும் நம்பிக்கை வரும். எல்லா காமெடி சூப்பரா இருக்குது. காமெடி ஆர்டிஸ்ட் அவ்வளவு பேர் இருந்தா கூட நிறைய காமெடி நல்லா சிரிச்சுனே இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பக்காவா எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே முதற்கொண்டு எல்லாமே பக்காவா இருக்கு. எமோஷனல் ஒர்க் அவுட் ஆதா? எமோஷனல் ஒர்க் அவுட். ஆனா அலற ஸ்டேஜ் போல. ஆனா மோஸ்ட்லி நல்லா பக்காவா இருக்கு. அலற அளவுக்கான எமோஷன் இல்ல. ஆனா ஓகே. அத காமெடி நிறைய வச்சாங்க. ஆமா, காமெடி நிறைய வச்சாங்க. சிவகார்த்திகேயன் அத கேமியோ பண்ணிருக்காரா? அவர் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிருக்காரு. அந்த பாடல்கள் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படத்துல? ஃபர்ஸ்ட் சாங் தான் நான் பார்த்தேன். மீதி சாங் வந்துடா இல்லையா கூட தெரியல. அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போயிடுச்சு. இன்ட்ரோல் வந்து கூட தெரியல. அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போச்சு. இன்ட்ரோல் அப்புறம் படம் முடிஞ்சது தெரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த கார்டு பாட்டிகள்லாம் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. சோ நீங்க பாத்துறீங்க சின்ன வயசுல இருந்து கண்டாடி பாட்டிகள்லாம் காட்டிருக்காங்க. ரொம்ப அழகா காட்டிருக்காங்க. உங்களுடைய அம்மா சொல்லிச்சா உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கு? அம்மா எல்லாம் எப்படி வச்சுக்கணும், அம்மா எப்படி பாத்துக்கணும், பிள்ளைங்களுக்கு ஒரு சிவகார்த்திகேயன் தான் பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்லிருக்காரு? இல்ல அவங்க வயசானவங்க நடிச்சிருக்காங்க. வயசு சின்ன பொண்ணு தான். வயசானவங்க நடிச்சிருக்காங்க. தோல் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அவங்க என்னென்ன பாத்துருக்கீங்க சீரியல்ல? என்னென்ன சீரியல் பாத்துருக்கீங்க? சித்தி, நம்மளை, மாடிராணி எல்லாம் பாத்துக்கணும். எல்லாமே பார்ப்போம். 2 பேருமே நல்லா பிடிக்கும். சோ நான் பேசுறேன். ஆக்சுவலா வந்து கலையரசின்னு ஒரு டைட்டில் கலைஞர் கொடுத்திருக்காரு. சோ அவங்க ஆப்டான அவங்க ஸோ பண்ண அவங்க ட்ராக் எல்லாமே அவங்க படத்துல ஊர்காவலன், அப்புறம் கிழக்கு சிமையிலே, பசும்போல் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நான் குழந்தைங்க பார்த்த பொண்ணு. ஸோ அந்த கேரக்டர் மட்டும் உள்ள பார்த்தா பயங்கரமா ரூல் பண்ணிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான். இப்போ வந்து நயன்தாரா மேம் சொல்றாங்களே, இல்ல அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். டான் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. வாழ்க்கையில வந்து பெண்கள் வந்து எதுவுமே இல்லாம வாழலாம்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் போய் பாருங்க. நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு இருக்கு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உள்ள செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கோம். நல்லா படுக்கு படம் இட்டு மேக்கப் போட்டு பாக்குறேன் எப்படி இருந்துச்சு? மேக்கப்புக்கு பயங்கரமா மெனக்கட்டு இருக்காங்க. 5 மணி நேரம் இருக்கு சொன்னாங்க. கமல் சார் வந்து பாராட்டி இருக்காரு. ஸோ வந்து கமல் சார் ரெஃபரன்ஸ் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இதுதான், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கூட உள்ள வரல. இது எஸ்கே அண்ணனுக்கு சொல்லணும்னு தான் சொன்னேன். மற்றபடி ஓகே தான். காமெடி அழுகை எங்க அழுகுமா அங்க அழுகு வச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாம் பிரசன்னா சூப்பரா பண்ணிருக்காரு. நிவாஸ் பிரசாத் தான் பண்ணிருக்காரு. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்து படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வர்த்து ஹிட்டு. தேங்க்யூ. இந்த சின்ன வயசுல லவ் பண்றது, ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி சுத்தலாம் பாக்கணும். ஆமா. அந்த சீன்ஸ்லாம் வந்து அவங்க கதையில குற்ற ஆமா. அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம வீட்டுல எல்லாருமே அப்பத்தா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது சூர்யா கூட சொல்லியிருந்தாரு. நம்ம அப்பத்தா எல்லாருமே மிஸ் பண்ணிருப்பீங்க. அப்பத்தா வந்து எப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும், வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் பண்றத விஷயத்த வந்து தட்டி கேட்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒருத்தர் பெரியவங்க இருக்கணும். பெரியவங்க இருந்தா மட்டும் தான் எல்லாமே ரீச் ஆகும். நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு கெட்டது வந்து வராது வீட்டுக்கு. அவங்க எப்படி ரூல் பண்ணணும், வாழ்க்கையில எப்படி வாழணும், நாளைக்கு என்ன தேவை, அதான் மெசேஜ். இன்னைக்கு எல்லாமே ஆடிட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு போக கூடாது. இன்னைக்கு சம்பாதிக்கிறது இன்னைக்கே சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன வாழ்க்கை வாழ்றதுதான் வாழ்க்கை. மெசேஜ் என்ன மெசேஜ் என்ன மெசேஜ்ங்களா, நம்ம அப்பா அம்மாவை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. கல்யாணம் ஆனாலும் எப்பவுமே விட்டு கூடாது. தாயை விட்டே கொடுக்க கூடாது. அதுதான் மெசேஜ். அதை வந்து அவங்க வந்து எப்படி பண்றாங்க கதை, அது வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு, செம்ம ஹிட். சிவகார்த்திகேயன் அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தாய் கிழவி நீங்க பாத்துருக்கீங்க. படம் ரொம்ப சூப்பராவே இருந்தது. தாய் கிழவி பாக்குறதுக்கு நாங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து பார்த்த மூவி ரொம்பவே சூப்பரா இருந்தது. நாங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ராதிகா அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்கண்ணா. அவங்களோட கேரக்டர் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. வேற யாராச்சும் இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ரொம்ப சூப்பராவே இருந்தது. கேர்ள்ஸ் எல்லாம் மோஸ்டா வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு ஃபேமிலியை எப்படிலாம் ரன் பண்ணலாம், ஒரு ஜென்ஸோட துணை இல்லாம கேர்ள்ஸா எப்படி இந்த ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம், ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாரும் மோஸ்டா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எப்படி சொல்றது, ஒரு நார்மல் இல்லாம ஒரு தாய் பெரியவங்களா ஏஜ்ல பெரியவங்களா இருந்தாலும் அந்த ஊருக்குமே அவங்க ஒரு ஆள்ல மாசா இருப்பாங்க. அந்த தாய் கல்வினா சும்மா ஏதோ தாய் கல்வி அப்படின்ற மாதிரி இல்லாம தாய் கல்வின்றது ஒரு மாசா காட்டியிருந்தாங்க இந்த படத்துல. காமெடிலாம் சூப்பராகவே இருந்தது. அவங்களோட சன்னெல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் என்னென்னமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துல எமோஷன் கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுதுல. கேர்ள்ஸ்க்குலாம் மோஸ்டா எமோஷன் கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு அழுகுற அளவுக்கு சீன் இல்லைனாலும் ஹார்ட் டச்சிங்கா ரொம்பவே சூப்பரா இருந்தது படம். இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. என்ன பெண்களுக்கான மெசேஜ்? ஆமா, பெண்களுக்கான மெசேஜாவும் சொல்லலாம். எப்படி சொல்றது, ஒரு அம்மா பாசனும் சொல்லலாம், மகனுக்கும் அம்மாக்கும் இருக்க பாசனும் சொல்லலாம். இல்ல பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு